தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுகுரு விலாக்ஸை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்தி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். எப்பவும் போல் சாதம் வச்சு விட்டாச்சுங்க, வரகரிசி சாப்பாடும் உலை வச்சு விட்டாச்சுங்க. இன்றைக்கி என்ன சமையல்னால் ரசம் பழசு இருக்குதுங்க, அதனால் ரசம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியலும் கடலக்காய் சட்னியும் அரைச்சிக்கலாங்க. இன்றைக்கி அதுதான் லஞ்ச் மெனுங்க. சிம்பிள் லஞ்ச் மெனு, தயிர், இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சுங்க. வாங்க கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கத்திரிக்காய் பொரியலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 வெங்காயம், 2 தக்காளிங்க, 4 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மல்லி இலைங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு சீரகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு கொஞ்சம், 4 சீரகம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. பொரியட்டும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டாச்சு. நல்லா வணக்கிடுவோம். இப்போ இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நான் இப்போ தனி வரமிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். தனி வரமிளகாத்தூளும் உப்பும் போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுருவோம். பாருங்கள், கத்திரிக்காய் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. ஸ்லோவாக வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னியோட ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். அது அப்பப்போ திறந்து கிளறி விட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிருங்க. கடலக்காய் சட்னிக்கு கடலக்காய் வறுத்த நிலக்கடலை தான், ஆனாலும் ஒரு சூடு பண்ணிக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்னிக்கு அந்த கடலக்காயில் தொல்லியெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ 5-6 பல்லு பூண்டுங்க, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், புளி ஒரு சின்னோண்டுங்க, 4 வரமிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகங்க, மல்லித்தலை கொஞ்சம். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா குறவரன்னு அரைச்சிக்கலாங்க. இப்போ இது பச்சை வாடையாக பிடிக்காது, இதுவே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஆனால் பச்சை வாசம் பிடிக்காதுங்கிறவங்களுக்கு இதை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வணக்கிட்டு கடலக்காய் வணக்கி ஒரு அரை அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம பச்சையை அரைச்சிடலாம். பாருங்கள், எல்லா நாளும் நம்ம வணக்கி தான் சாப்பிட்றோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நம்ம பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் பச்சையாக போட்டு வெங்காயம், பூண்டெல்லாம் பச்சையாக அரைச்சி சாப்பிடையில சத்துக்கள் இன்னும் அதிகம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு அரைச்சிட்டிங்க. அப்புறம் கடலக்காய் முற்றி இதுக்குள்ளே போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சோடனே கடலக்காய் முத்தை போட்டுடலாம். நான் தொல்லியோட தான் போட்டுக்கோணுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அருமையான சட்னி ரெடி. சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கு பிணைஞ்சிக்கிறதுக்கு. பாருங்கள், கத்திரிக்காவை ஸ்லோ குக்காக இந்த அளவுக்கு நம்ம வணக்கியாச்சு. இப்போ இதில் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. தேங்காய் பூ போட்டாச்சு, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டுக்கு பிணைஞ்சிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் பார்த்துடலாம். அருமையான வரகரி சாப்பாடு ரெடிங்க, வெள்ளை சாப்பாடு ரெடிங்க, கத்திரிக்காய் பொரியலுங்க, கடலக்காய் நிலக்கடலை முத்து சட்னிங்க, ரசம்ங்க, தயிர். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சுங்க. நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.